வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க தோழர் ப்ரொஃபசர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம் தோழர். வணக்கம். ஒரு வரலாறு காணாத ஒரு பெருமழைய தமிழ்நாடு சந்திச்சிருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாடே ஸ்தம்பித்து போற அளவுக்கு அந்த மழையோட பாதிப்புகள் இருக்கு. பல மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து, உடைமைகளை இழந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நாம பாக்குறோம். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் மீண்டும் தமிழ்நாட்டை கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் இந்த அரசு ஒன்றிய அரசு கிட்ட எங்களுக்கு வெள்ள நிவாரணமா எங்களுக்கு இவ்வளவு தொகை வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இதை நேற்று பிரஸ் மீட் நடத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரஸ் மீட் பாஜக இந்த பேரிடரை எப்படி பார்க்கிறது, பாஜகவில் பார்வையில் இந்த பேரிடர் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டின இல்ல இன்னும் பிராங்கா சொல்லணும் முகத்துல அரைஞ்சா மாதிரி ஒரு பிரஸ் மீட்டா இருந்தது அப்படிங்கறதான் நம்ம பாக்குறோம். நான் பரதநாட்டியத்துல நவரசம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த அம்மாவுடைய ரசம் எந்த ரசத்தை சேர்ந்தது அப்படிங்கறதே தெரியல. நவரசத்தை தாண்டி ரொம்ப நாராசமா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. நிர்மலா சீதாராமனுடைய இந்த ஆணவத்தை, இந்த அகந்தையை எப்படி புரிந்து கொள்வது? அதிகாரத்தில் இருக்கிற பார்ப்பனிய திமிரை காட்டுகிறது. நம்ம சாமானிய மக்கள் தங்களுடைய எல்லா வளங்களையும் இழந்து நடுரோட்ல நிக்கிறாங்க. உயிரை இழந்திருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட உயிர் இழந்திருக்கிறாங்க. மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில சந்திக்காத ஒரு பெருந்துயரை சந்திச்சு ரோட்ல நிக்கிறாங்க. நாம திரும்ப திரும்ப போய் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறோம். ராஜ்நாத் சிங்க்கு போன்லயும் கடிதத்திலையும் எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேக்குறோம். எல்லாம் பண்ணியும் இந்த கும்பல் எதுவுமே பண்ணாம 1 மணி நேரம் பிரஸ் மீட் நடத்தி இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான மொழியை அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா அவங்க எங்களுக்கு டீச் பண்றாங்க. வேற மொழி சரியில்லை, அவங்க மொழியா அப்படிதாங்க அப்படின்னு எங்களுக்கு ஸ்டாம்ப் குத்துறாங்க. இதெல்லாம் அயோக்கியத்தனமான ஒரு வேலை நான் பாக்குறேன். இவங்க மொழியா அப்படிதான் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை கேலி பண்றதுதானே. அப்பன்றது தமிழ் மொழிங்க. அப்பன்றது மிகச்சரியான வார்த்தை. நம்ம அப்பான்னு போட மாட்டோம், அப்பன்னு தான் போடுவோம். அதுதான் தமிழ். அப்பன் ஆத்தா அதுதான் சரியான தமிழ். இவர் புதுசா கண்டுபிடிக்கிறாங்க இந்த அம்மா. இது ரொம்ப மோசமான விஷயம். என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தமா 42,000 சில்லற பேரை தமிழ்நாடு அரசு ஒரு 4 நாள்ல காப்பாத்திருந்தாங்க. அதுக்கு இவங்க ஸ்டீல் குத்திக்கிறாங்க, இவங்க ஸ்டாப் குத்திக்கிறாங்க. மொத்தமே இவங்க 9 ஹெலிகாப்டர் அனுப்பிட்டு மொத்தமே 70 முறை ஏறி இறங்கி அந்த மக்களை காப்பாத்திருக்காங்க. எப்படி காப்பாத்தினாலும் 210 பேரை காப்பாற்ற முடியாது. நீங்க ஹெலிகாப்டர் எத்தனை பேரை காப்பாத்தினீங்க? 3 பேரை காப்பாத்தினால 210. நீங்க 5 பேரை காப்பாத்தினா கூட 500 தாண்டாது. இவங்க என்ன பெருசா அறுத்து தள்ளிட்டாங்கன்னு உட்காந்து நாடகம் போடுறாங்க. கேவலமா இருந்தது. அவங்க உடல் மொழி அதிகார திமிராக இருந்தது. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அதெல்லாம் வச்சுக்க கூடாது. இன்னொன்னு கூட எனக்கு இருக்குங்க. ஏன் இந்த பதற்றமான 1 மணி நேர பேட்டி அப்படின்னா, இந்த 4 தொகுதிகளும் RSS தன்னை வளர்த்து கொண்டிருக்கிற தொகுதி. நீங்க தூத்துக்குடியா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், சாதி கலவரம் இங்க அதிகமா இருக்கும். கலவரங்களே இங்க அதிகமா இருக்கும். மக்கள் அடிச்சுக்கிறது, பள்ளிக்கூடத்துல போய் நாங்குநேரியில வெட்டுறது, இதெல்லாம் திருநெல்வேலியில எப்ப நடக்குது? நம்ம படிக்கும் போதெல்லாம் நடந்துச்சு. அது ஸ்கூல்ல போய் பிள்ளைங்க வெட்டுவாங்களா? அப்ப RSS பிஜேபி சங்க பரிவார கும்பல் தங்களை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய இடம் என்று எதை நம்புதோ அந்த இடத்துக்காக போராடி நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு அடிச்சுக்கிறதுக்கான ஒரு வேலையைத்தான் நான் இதை பாக்குறேன். இந்த 1 மணி நேரத்துல ஒட்டுமொத்த பிஜேபியினுடைய மொத்த முகமும் வெளிப்படையா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலயும் சொல்றாங்க, உங்களுக்கு கொடுத்த பணத்துல ஒரு 10% செலவழிங்க. இந்த வருஷம் நீங்க கொடுத்தது 900 கோடியில நம்ம 10% எவ்வளவு இருக்கும்? வெறும் 90 கோடி. அதை வச்சு நீங்க செலவழிச்சுக்கீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை கிள்ளுக்கிறையாக நினைத்திருக்கிறார்கள். வெறும் ஓட்டு வங்கிகளாக பார்க்கிற அரைவேக்காட்டுத்தனம் அவங்ககிட்ட இருக்கின்றதா அவங்களுடைய முழு பேட்டியிலேயே நம்ம தெரிஞ்சுக்கிறது. இந்த டீச் பண்ற வேலையெல்லாம் நிர்மலா சீதாராமன் மோடி கும்பலோட வச்சுக்கணும், எங்க கிட்ட வச்சுக்கூடாது. பாஜக ஆதரவாளர்களா இருக்கக்கூடிய SV சேகர், அதுக்கப்புறம் முன்னாள் பாஜகவில் இருந்த காயத்ரி ரகுராம் எல்லாம் ட்வீட் போட்டிருக்கிறாங்க. SV சேகர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு, ஒருத்தன் விக்கல் எடுக்கும் பொழுது அவனுக்கு முதல்ல தண்ணி கொடுத்து அவனை ஃபர்ஸ்ட் ஆஸ்வாசப்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணணும், அதை நீங்க முதல்ல கடைபிடிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி காயத்ரி ரகுராம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இவங்க 2024க்கான அரசியல், திமுக எதிர்ப்பு அரசியல்ல இறங்குறாங்க. இந்த வாய்ப்பை வச்சுதான் திமுக மீது ஒரு திறனற்ற அரசு அப்படிங்கிற ஒரு சாயத்தை பூசி
மக்கள் கிட்ட ஒரு வெறுப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில கால்குலேட்டடா இவங்க எல்லாம் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிருக்காங்க. இந்த 2 பதிவுகளையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? சொந்த கட்சிக்காரர்களை இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய அவமானத்தை இந்த 2 பேரும் சந்திச்சவங்க. எதிர்த்தரப்புல இருக்கிறவங்ககிட்ட கடுமையான விமர்சனங்களையும் அவமானங்களையும் சந்திச்சவங்க இந்த 2 பேர், காயத்ரி ரகுராமும் எஸ் வி சேகரும். ஆனா சொந்த கட்சியில மிகப்பெரிய நம்பிக்கை மோடி மேல வச்சிருக்கிற இவங்கள தள்ளி கொண்டு வந்து எங்க நிறுத்தி இருக்கிறாங்க? வெறுப்பான ஒரு மனநிலையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. இதுதான் இவங்க செஞ்சது. தமிழ்நாட்டுக்குள்ள களத்துல போய் நின்னு மக்களோட மக்களா தண்ணீரோட போராடிக்கிட்டு இருக்கிற ஆட்களை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இப்படியான ஒரு சாயம் குத்துறது இருக்குல்ல, அதாவது எரியிற வீட்டுல கிடைக்கிறதெல்லாம் ஆதாயம்னு உருகிட்டு போற கதை தான் இது. இது ரொம்ப கேவலமான கதை. தமிழ்நாட்டை ஒரு கிண்டுக்கரையா வச்சுட்டு நான் எந்த பணத்தையும் செலவழிக்க மாட்டேன்னு சொல்ற ஒன்றிய அரசு ஓட்டு வங்கியாக தமிழ்நாட்டு மக்களை பார்க்கறதுக்கான ஒரு வேலை தான் இந்த வேலை நான் பாக்குறேன். அதுதான் இவர் கூட சொல்லியிருந்தாரு, நம்ம சு வெங்கடேசன் ஜெயலலிதா சொல்லியிருந்தாரு, எங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க முதல்ல உதவி செய்யுங்க, உதவி செய்யறத விட்டுவிட்டு நீங்க உபதேசம் செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க அப்படின்னு அவரும் நல்லா நெத்தி எடுதான் அடிச்சாரு. அப்போ இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தோழர். நமக்கு சொல்ல எல்லாம் கத்து கொடுத்தாங்க, நமக்கு டீச் பண்ணாங்க. அதுல அவங்க ரொம்ப நேரம் டீச் பண்ணது நமக்கு தான். அப்புறம் அவங்க என்னென்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாங்க. அது சுத்த ஹம்பக்குன்னு ஊருக்கே தெரியும். அதுலயும் கூட கொஞ்ச நேரம் அந்த 800 பேர் அடங்கி இருக்கிற ரயில்ல நாங்க காப்பாத்தணும், ஏதோ உங்க மிஷின் மாதிரி இறங்கி காப்பாத்துன மாதிரி. நீங்க வேற 3 நாள் அவங்க தண்ணிக்குள்ள கிடந்தாங்க. அந்த பக்கத்துல இருக்கிற கிராமத்து மக்கள் இவங்க நெருங்கவே முடியல. கிராமத்து மக்கள் போய் அங்க ஸ்டவ் எடுத்துட்டு போய் வச்சு சோறாக்கி குழம்பு வச்சு அவங்களுக்கு கொடுத்து, ஏதோ கையில இருக்கிறத கொடுத்து, ஒரு பாலை வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்கள பாதுகாத்த பிறகு 3ஆவது நாள் ரயில்வே வருது. ரயில்வே எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல. இவ்வளவு பெரிய பேரழிவு நாங்க தான் சொல்லிட்டோம், 8 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், 15 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம்னா நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கையில இருக்கிற ரயில்வே துறைக்கும் அந்த தகவல் போயிருக்கும்ல. அவங்க ஏன் தெருவுல நின்னாங்க? அப்ப யாரை ஏமாத்துறதுக்கு இந்த நாடகத்தை போட்டு உட்கார்ந்துருக்கு இந்த கூட்டம்? அப்ப ரொம்ப தெளிவா தெரியும் தோழர், இவங்க இந்த பகுதியில ஆளுகிற திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த பருப்பெல்லாம் அங்க வேகாது. ஏன்னா அவங்க அடிச்சு ஆடி இருக்கிறாங்க. நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. 1 வாரம் இருக்குங்க டெலிவரிக்கு அப்படின்ற நிலையில இருக்கிற எல்லா கர்ப்பிணி பெண்களையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாச்சு. 696 பேரை கொண்டு போய் 1 மாசம் இருக்கு டெலிவரிக்கு. ஆனா நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம், கொண்டு போய் சீக்கிரம் சின்ன சின்ன விஷயமா பார்த்து செஞ்சாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க மேல இருக்கிற குறைகளை காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற இவங்களோட இன்னொன்னு கூட நான் சொல்றேங்க. மத்திய அமைச்சர் தான், ஒன்றிய அமைச்சர் நித்யானந்தான்னு அவர் பேரு. அந்த ஒன்றிய அமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு? பேரிடர்களை எதிர்கொள்வது மாநில அரசினுடைய வேலைனாரு. 4 நாளைக்கு முன்னாடி பதில் சொல்லுங்க சங்கி கூட்டத்தை. 4 நாளைக்கு முன்னாடி பேரிடர்களை எதிர்கொள்வது மாநிலத்தினுடைய வேலைனா, நாங்க தமிழ்நாடு என்பது இந்தியாவுல இருக்கா, தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவுல இருக்கிற ஒன்றிய அரசு காசு கொடுக்குறோமா, வரி பணம் கொடுக்குறோமா, என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க? இன்னும் கேக்குறேன், இவ்வளவு பெரிய எதுக்கு வாயில அளந்து விட்டாங்கல்ல அம்மா, எங்க மோடி சர்க்கார? மோடி எங்க நின்று இருக்கணும்ல? அப்ப உங்களுக்கு ஓட்டு பொறுக்கிறதுக்கு நாங்க கிடைக்குமா? இப்ப தமிழகம் ஒரு முன்னேறிய மாநிலம், நல்ல இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த மழையில ரோடு, பாலம், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் எல்லாமே முடங்கி போச்சு, தொழில் எல்லாம் முடங்கி போயிருக்கு. இதெல்லாம் சீக்கிரம் மீண்டு வந்தா அதனால ஏற்படக்கூடிய நல்லது ஒன்றிய அரசுக்கும் சேர்த்து தானே. இப்ப நம்ம வருவாய் கட்டுற வரி ஒன்றிய அரசுக்கும் போய் சேருது இல்ல. அப்ப ஏன் இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட ஏன் இவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. நீங்க ஒன்றிய அரசுக்கு தான் அதிக பங்கு. நீங்க பல லட்சம் கோடி ரூபாய் பீரியாட்டிக்கலாம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை 1.5 லட்சம் கோடியை தூக்கிட்டு போறாங்க ஜிஎஸ்டியா. அப்ப இந்த வளர்ச்சி என்பது ஒன்றிய அரசுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருப்பது. நம்முடைய பணத்தை வச்சுதான் மற்ற மாநிலங்களினுடைய வளர்ச்சியை திட்டமிடுறாங்க. புரியுதுங்களா? அப்ப நம்ம பணத்தை வச்சுதான் எல்லா வேலையும் நடக்குது அப்படின் போது இந்த மக்களினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? இவங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு ரூபான்னு பிக்ஸ் பண்ணுவாங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. இந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பிக்ஸ் பண்ணது தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் 900 கோடியை நாங்க ஒன்றிய அரசு கொடுப்போம், 300 கோடியை தமிழ்நாடு போட்டுக்கணும். இதுதான் எழுதப்பட்ட ஒப்பந்தம். இந்த காசை கொடுத்துட்டு தான் அம்மா துள்றாங்க. இது எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்தது, 22 மாநிலங்களுக்கு கொடுக்கும் போது நமக்கு கொடுத்தது. நான் இன்னும் சொல்ல போனா மகாராஷ்டிராவுக்கு 1400 கோடி கொடுத்திருக்கிறாங்க, 900 சில்லற கோடி உத்தரப்பிரதேசம் கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்தாங்க? வெறும் 900 கோடி.
அதிகமா பணத்தை புடிங்கிட்டு போய் வாங்கியிருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாதுகாக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா எல்லாம் சதலம் அடைஞ்சு போச்சு. ரோடு, பாலம், ரயில்வே பாலம்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. ரயில்ல அந்த போக்குவரத்துக்கான போக்குவரத்து தான் தொழில்துறையை வந்து உயர்த்தி பிடிக்கும். அந்த போக்குவரத்துக்கான எல்லாமே ரோடு கிட்ட எல்லாம் அடிச்சு ஒண்ணு இல்லாம போச்சு. இத கரெக்டா அதை செஞ்சு முடிக்கணும்னா பல கோடி வேணும். நாம இப்ப கேட்கறது வந்து 22,000 சில்லற கோடி கேட்கிறோம். அவ்வளவு பணம் நமக்கு தேவைப்படுது. ஆனா இதுல வந்து சில்லறைய கொடுத்துட்டு இன்னும் கூட சொல்ல போனா ₹1 கொடுக்காம உட்காந்து இந்த அம்மா உபதேசம் பண்றாங்க அப்படின்றது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கேடு. அப்ப பொருளாதார ஸ்திரத்தன்மையற்ற, பொருளாதாரம் குறித்த புத்தியே இல்லாத கும்பல் கையில இந்த நாடு இருக்கு. இதை நான் சொல்லல. இதே நிர்மலா சீதாராமனுடைய இளையரு கணவரு பிரபாகரன் வந்து சொன்ன தகவல்களை சொல்றேன். இவங்க வந்து பிரகல பிரபாகரன், இவங்களுக்கு வந்து மூளையே கிடையாதுன்றத அவர் பலமுறை சொல்லியிருக்காரு. புஸ்தகமாவே வெளியிட்டு இருக்கிறாரு. அதைத்தான் நான் இதுல பாக்குறேன். இந்த தமிழ்நாடை வஞ்சிக்கிறது அப்படின்றது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சியை கிடப்புல போடுறது, தூக்கி எறிகிறது அப்படின்றத புரியவே இல்லை அப்படின்னா இந்த கும்பலை அடிச்சு விரட்டுறது தவிர வேற எதுவுமே இல்லை. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க தோழர். உண்மையிலேயே உதயநிதி சொன்ன மாதிரி 9 ஆண்டு கால பாஜக ஆட்சி தான் வந்து தேசிய பேரிடர் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையான விஷயம். இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி.